ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம OnePlus 12 மொபைல் எப்படி இருக்குது? இந்த மொபைல் வாங்கலாமா? வேண்டாமா? பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப், அதேபோல கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலரா வருதுங்க. சரி வாங்க, நீங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே குடுக்குறாங்க. 120 ரீஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. பார்க்கறதுக்கு டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாவே இருக்குங்க. இதோட பீக் பிரைட்னஸ் வந்து 2060 பீக் பிரைட்னஸ் குடுக்குறாங்க. அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராவே இருக்குங்க. அடுத்த டிஸ்பிளேவுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் குடுக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு டிஸ்பிளே. அப்ப டிஸ்பிளேவுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குடுக்குறாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாவே ஒர்க் ஆகுங்க. கூடவே IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் குடுக்குறாங்க. வாட்டர்ல நல்லா மழை துளி வந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒண்ணுமே ஆகாது. அதுக்குன்னு சொல்லி தண்ணியில போட்டு ஊற வச்சாலாம் டிஸ்பிளே மொபைல் போறதாங்க. அடுத்தது இந்த மொபைலோட ப்ராசஸ் பத்தி பார்த்துலாங்க. இதோட ப்ராசஸ் வந்து ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 குடுக்குறாங்க. ஆக்டா கோர் 3.3 ஜிக்ஸ்ல வந்து யூஸ் ஆகுங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இல்லைங்க. CPU வந்து Adreno 750 குடுக்குறாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராசஸ்னே சொல்லாங்க. கேமர்ஸ்க்கு பர்டிகுலரா வெறித்தனமா இருக்குங்க. அடுத்த மொபைலோட பேட்டரி பத்தி பார்த்துலாங்க. 5100 mAh பேட்டரி குடுக்குறாங்க. நல்ல லாங் பேட்டரி, அதாவது பவர்ஃபுல்லான பேட்டரி. கூடவே அதை சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் குடுக்குறாங்க. நல்லாவே இருக்குங்க பேட்டரி லைஃப் எப்பவுமே. அடுத்து இந்த மொபைலோட கேமரா பத்தி பார்த்துலாங்க. நம்மளுக்கு 50 MP வைட் ஆங்கிள் சென்சார் குடுக்குறாங்க. Sony 808 சென்சார் குடுக்குறாங்க. அடுத்தது 64 MP டெலிஃபோட்டோ குடுக்குறாங்க. 48 MP அல்ட்ரா வைட் குடுக்குறாங்க. OnePlusல 11Rலாம் கேமரா குவாலிட்டி வெறித்தனமா இருந்துச்சு. அதே போல தான் இந்த சென்சார் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா வெறித்தனமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கேமரா குவாலிட்டி எப்பவுமே OnePlusல வெறித்தனமா இருக்கு. அதே போல தான் இதுலயுமே நல்லா வெறித்தனமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சென்சாருமே நல்ல நிறைய மெகா பிக்சல கொண்டுள்ளது. கூடவே சென்சாரும் நல்லா இருக்கு. மெகா பிக்சல் இருந்தாலுமே சென்சாரும் நல்லாவே இருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து 8K வீடியோவை 24 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியுங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து 32 MP செல்ஃபி கேமரா குடுக்குறாங்க. இது வந்து 1080p தான் நம்மளுக்கு 30 FPSல வீடியோ எடுத்துக்க முடியுங்க. ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் 4K வரைக்கும் வீடியோ குடுத்தா நல்லா இருந்திருக்கு. ஓகே. நம்மளுக்கு 8K வரைக்கும் பேக் கேமரா இருக்குது. அதுவே ஓகே தாங்க. நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாங்க நம்ம ரேர் கேமராவுல. நல்லாவே அது 70x வரைக்கும் ஜூம் பண்ணலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். மொபைல் வரும்போது தெரியுங்க. அடுத்து 5G சப்போர்ட் ஆகுது. Wi-Fi 7 இருக்குது. அடுத்தது Bluetooth 5.4 இருக்குது. இந்த அப்டேட், அதாவது அப்டேட்டான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. NFC இருக்குது. அலர்ட் ரைடர் இருக்குது. எல்லாமே இருக்குது. நம்ம OnePlusல என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குது. ப்ராசஸும் Snapdragon 8 Gen 3 குடுக்கறனால நல்ல பவர்ஃபுல்லாவே இருக்குங்க. பிரைஸ் வந்து ஒரு 65,000 அந்த ரேஞ்சில வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கு கீழ வந்துச்சுன்னா ஒரு வெறித்தனமா இருக்குங்க. 65,000க்கு மேல வந்துச்சுன்னா ரொம்ப அதிகம்னு நெனைக்கிறேன். ஒரு 50,000க்குள்ள வந்துச்சுன்னா நல்லாவே சேல்ஸ் ஆகி, நல்லாவே டெவலப்மென்ட் ஆகுங்க. ப்ராசஸ், பெர்ஃபார்மன்ஸ், கேமரா குவாலிட்டி, பேட்டரி லைஃப் எல்லாமே இருக்குது. ஒரு ஆல் ரவுண்டர் பேக்கேஜா இருக்குது. ஒரு ஃபிளாக்ஸி மொபைல்னே சொல்லலாங்க. நல்ல வெறித்தனமா இருக்கு. எனக்கு எவ்வளவுதான் செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க தாராளமா அந்த மொபைல் எடுக்கலாங்க. ஒரு வெறித்தனமான மொபைலு. பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் போகுது. இந்த ரேஞ்சில் இருக்கிற iQOO 12 Pro, அப்புறம் Xiaomi 14 Pro, OnePlus 12 இந்த 3 மொபைலுக்குமே கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கு. இப்ப பார்க்கலீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. எது பெஸ்ட்ன்னு சொல்லியிருப்பேன். என்ன கேட்டா இந்த மொபைல் ஓகே தாங்க. 60,000க்கு வந்துச்சுன்னா நல்ல பெஸ்ட் மொபைல்னு சொல்லுவேன். அது கீழ வந்தா இன்னும் பெட்டராவே இருக்குங்க. பார்ப்போம் எந்த ரேஞ்சுக்கு வருதுன்னு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.